குமரன் சார் நீங்க என்ன இதை சொல்ல வந்தீங்களா? என்ன சொல்லுங்க. அதாவதுன்னு அவர் அண்ணன் செல்வம் பேசுறது, அவர் செல்வம் சார் ஆடியோ கட் கேட்டீங்கன்னா இல்ல அவரு செல்வம் பேசுறது இந்த வழக்கு தொடர்பா அவர் பேசணும். அவர் கவர்மெண்ட்ட குறை சொல்றதுலே இருக்காரு. நான் குறுக்கிட்டா எப்படி குறுக்கிடுவான்றது உங்களுக்கு தெரியும். எப்ப நீங்க என்ன கூப்பிட்டாலும் என்ன சொல்வீங்க? குறுக்கிட கூடாது, உங்க டைம் தான் நீங்க பேசணும் குமரன்னு சொல்லுவீங்க. நான் அதனாலதான் அமைதியா உட்கார்ந்திருக்கேன். 4 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர் பேசும்போது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற எல்லா வகையிலும் தோத்து போச்சு. நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க, நான் திரும்பி சொல்றேன். இந்த டாஸ்மாக் கடை பொறுத்த முட்டில் இது 10 வருஷமா ஏடிஎம் ஆட்சி நடக்குது. அங்க இருக்கிற சேல்ஸ்மானுங்க 5 ரூபா 10 ரூபாய் ஒரு சில கடையில வாங்குறானுங்க. நான் இல்லன்னு சொல்ல. நேத்து கூட செல்வம் சொன்ன மாதிரி ஒரு ஊட்டியில ஒரு கடையில 40 ரூபாய் அதிகமா 30 ரூபாய் அதிகமா கேட்கறான். சண்டாவது அந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. அது அமைச்சருக்கு அந்த தகவல் போயிருக்குது. யாருமே கவர்மெண்ட் பேரு கெடுத்துக்க மாட்டாங்க. 10 வருஷமா ஏடிஎம் ஆட்சியில டாஸ்மாக்ல இதை விட அதிகமான முறைகேடு நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு பிஜேபி எலெக்ஷன் 1 வருஷம் இருக்கும் போது இந்த விஷயத்தை பெருசா எடுக்கிறாங்க. இடி அமலாக்கத்துறை வச்சு 1000 கோடின்னு சொல்றாங்க. அண்ணாமலை 40,000 கோடின்னு சொல்றாப்படி. இது என்னன்னு கேட்டா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்ன மாதிரி அரசின் மீது ஒரு பழி போட வேண்டும். ஒரு தவறான குற்றச்சாட்டு. there is no any evidence. இது எந்த எவிடன்ஸ் இல்ல. எவிடன்ஸ் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை சொல்றது ஒரு கடை ஒரே ஒரு செய்தி ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் எல்லா கடையிலும் வாங்குறாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஒருவேளை அண்ணாமலை போய் கடையில வாங்கும் போது 40 ரூபாய் அதிகமா வாங்கினாங்களோ என்னவோ தெரியல. எவனோ ஒருத்தன் தப்பு பண்றான், அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆனா எந்த ஆதாரம் இல்லாம நீ 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிக்கிறாங்கன்ற இந்த வழக்கத்தோட முரளிதரன் என்ன சொல்றாரு? அது 2000 கோடி இருக்கும் அவர் சொல்றாரு. முரளிதரனை கேக்குற 10 வருஷமே எந்த தப்பு நடக்கல ஏடிஎம் காட்சியில சார். எல்லா வருஷமும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு சார். 10 வருஷமா நடக்கலையா? எனவே என்னவோ அதாவது எங்க ஆட்சி எங்க தலைவர் தளபதி இந்தியாவின் முதன்மை முதல்வர் சிறந்த முதல்வர் 2026 தளபதி தான் முதலமைச்சர். இதை எதிர்கொள்வதற்கு ஆண்மை இல்லை பாஜகவிற்கு. சரி சார், தயவு செஞ்சு ஈடி அமலாக்கத்துறையை தவறா பயன்படுத்துறாங்க சார். தயவு செஞ்சு வேற ஒருத்தர் பேசும்போது குறுக்கிடாதீங்க. ஈடிக்கு அமலாக்கத்துறைக்கும் அண்ணாமலையை தமிழ்த்துறாரு. அமலாக்கத்துறை அண்ணாமலை கிட்ட சம்பளம் வாங்குறியா இல்ல கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்குறியா? இதை பார்த்தால திமுக பயப்படாது. இதெல்லாம் சந்திக்க திமுக தயார். ஓகே, தயவு செஞ்சு வேற யாராவது பேசும்போது குறுக்கிடாதீங்க. குமரன் சார் வச்சு எங்களை மிரட்டுறீங்களா? சரி குமரன் சார் குறுக்கிடாதீங்க. தயாரா இருக்கிறோம். ஓகே மரியாதை கட்டணும். ஓகே